ஜனநாயகன் சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்க அட்வான்ஸ் புக்கிங்ல ஓவர்சீஸ் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளான்னு எல்லா இடத்துலையுமே பெரிய சம்பவம். அது என்னங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். இது இல்லாம இந்த வாரம் ரிலீஸ் ஆன அன்பே டயானா அப்படிங்கிற படம் நேத்து டே 2 ஒரு நல்ல இன்க்ரீஸ் இருக்கு. எவ்வளோங்கிறத பார்ப்போம். அருள்வான் அப்படிங்கிற படம், அந்த படம் டே 2 கலெக்ஷன் எவ்வளோ? அப்புறம் இதயம் முரளி, கட்டா குஸ்தி, ஒடிசி இந்த படங்கள்லாம் இதுவரையும் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு. ஒடிசி முக்கியமா நேத்து பெரிய கலெக்ஷனே எடுத்திருக்கு. ஸோ எல்லாத்தையுமே பார்க்கலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, நான் சிகப்பு மனிதன் அப்படிங்கிற படம் தான். ஸோ அதில் வரக்கூடிய ஃப்ரேம் தான். ஸோ இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் ஷேக் முகமது ஷேக், தனசேகர் சேகர், மிஸ்டர் சிவா, ஐஎம் ஸ்பேஸ்மேன், எம் நிதிஷ் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறது கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. ஈவில் டெட் பர்ன் நேற்று 9வது நாள் இந்தியாவில் 2,26,00,000, டோட்டலாக 29,18,00,000 இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $32 மில்லியன். இந்த படத்தோட பட்ஜெட் $20 மில்லியன். ஒடிசி நேற்று 2வது நாள் இந்தியாவில் பெரிய கலெக்ஷனே எடுத்துருச்சு. அதோட பிரேக்கப்பை பார்த்துருவோம். தமிழ்நாட்டில் 2,28,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 3,95,00,000, கர்நாடகாவில் 4,60,00,000, கேரளாவில் 1,85,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஹிந்தி பெல்ட்ல 14,66,00,000, டோட்டலா இந்தியாவில் மட்டுமே 27,34,00,000. ஸோ டோட்டலா இந்த 2 நாள்ல தமிழ்நாட்டில் 4,06,00,000, ஆந்திரா தெலுங்கானால 7,34,00,000, கர்நாடகாவில் 8,12,00,000, கேரளாவில் 3,04,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 26,30,00,000, இந்தியாவில் மட்டுமே 48,86,00,000 வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க $73 மில்லியன், 700 கோடி. இன்னைக்கு ஒரு பெரிய நம்பரே எடுக்க போது உலகம் முழுக்க. நான் பார்த்த வரையுமே ஒரு 6 மணி வரையுமே 20 கோடிக்கு மேல லைவ் ட்ராக் கலெக்ஷன் போயிருக்கு இந்தியாவில் மட்டுமே. எனக்கு தெரிஞ்சு 30 கோடிக்கு மேல இன்னைக்கு அதாவது சண்டே கலெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க எத்தனை பேர் ஒடிசி பார்த்துட்டீங்க, எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. வெல்கம் டு த ஜங்கிள் நேற்று 23வது நாள் இந்தியாவில் 44,00,000, உலகம் முழுக்க 52,00,000, 158 கோடி 73,00,000 இந்தியாலையும், 192 கோடி 57,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 120 கோடி பட்ஜெட். தமால் 4 நேற்றுமே ஒரு செம்ம கலெக்ஷன். 9வது நாள் இந்தியாவில் 12 கோடியே 44,00,000, உலகம் முழுக்க 13 கோடியே 95,00,000, 134 கோடியே 55,00,000 இந்தியாலையும், 155 கோடியே 13,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 150 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். வசூல் ரீதியா பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இதோட பெரிய நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் லெனின் இந்த படம் நேற்று 9வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 2 கோடியே 39,00,000, 42,00,000 ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில், ஓவர்சீஸ்ல 32,00,000, உலகம் முழுக்க 3 கோடியே 13,00,000. டோட்டலா 42 கோடியே 32,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 5 கோடியே 90,00,000, ஓவர்சீஸ்ல 10 கோடியே 76,00,000, உலகம் முழுக்க 58 கோடியே 98,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. இந்த 9 நாள்ல வசூல் ரீதியா ஒரு வெற்றி படம். 50 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். ஓ சுகுமாரி அப்படின்னு ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களோட படம் டே 2, ஆந்திரா தெலுங்கானால 35,00,000, இந்தியாவில் 38,00,000, டோட்டலா 73,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், இந்தியாவில் டோட்டலா 80,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 4 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் வரவு அப்படிங்கிற ஒரு மலையாள படம், ஜோஜோ ஜார்ஜ் நடிச்ச படம் டே 3, கேரளாவில் 91,00,000, உலகம் முழுக்க 1 கோடியே 32,00,000. டோட்டலா இந்த படம் 3 நாள்ல 3 கோடியே 26,00,000, உலகம் முழுக்க 4 கோடியே 40,00,000. அப்ராக்சிமேட்டா இந்த படத்தோட பட்ஜெட் 10 கோடி. கட்டா குஸ்தி 2 நேற்று 16வது நாள் தமிழ்நாட்டில் 1 கோடியே 18,00,000, உலகம் முழுக்க 1 கோடியே 35,00,000. நல்ல கலெக்ஷன். டோட்டலா தமிழ்நாட்டில் 36 கோடியே 91,00,000, உலகம் முழுக்க 49 கோடியே 50,00,000. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில் 50 கோடியே இந்த படம் கடந்திருக்கும். 27 கோடி பட்ஜெட். வசூல் ரீதியா வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. அப்புறம் இதயம் முரளி நேற்று 9வது நாள் எப்படிப்பட்ட வசூல்னா, தமிழ்நாட்டில் 1 கோடியே 47,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 42,00,000, ஓவர்சீஸ்ல 25,00,000, உலகம் முழுக்க 2 கோடியே 14,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு நேற்று 9வது நாள். டோட்டலா 16 கோடியே 66,00,000 தமிழ்நாட்டிலும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3 கோடியே 16,00,000, ஓவர்சீஸ்ல 5 கோடியே 20,00,000, உலகம் முழுக்க 25 கோடியே 2,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 26 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். வசூல் ரீதியா இந்த படம் வெற்றியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஸோ எவ்வளவு இந்த படம் ஷேர் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வரப்போற நாட்கள்ல பார்ப்போம். அப்புறம் அருள்நிதி நடிச்ச அருள்வான் அப்படிங்கிற படம் நேற்று 2வது நாள் தமிழ்நாட்டில் 25,00,000, இந்தியாவில் 26,00,000, டோட்டலா 49,00,000 தமிழ்நாட்டிலேயே, 52,00,000 இந்த படம் இந்தியாவில் கலெக்ட் பண்ணியிருக்கு. டே 1ஓட டே 2 ஒரு பெரிய டிராப்லாம் இல்லை, ஈக்குவலா போயிருக்கு. ஸோ டே 3 எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். 5 கோடி இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா. அன்பே டயானா நேற்று 2வது நாள் ஒரு செம்ம இன்க்ரீஸ் இருக்கு. தமிழ்நாட்டில் 84,00,000, உலகம் முழுக்க 98,00,000 கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலா 1 கோடியே 38,00,000 தமிழ்நாட்டிலையும், உலகம் முழுக்க 1 கோடியே 64,00,000 வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 7 கோடி அப்ராக்சிமேட்டா. டே 1ஓட டே 2 ஒரு இன்க்ரீஸ் இருக்கு.
அதே மாதிரியே இந்த படம் ஞாயிற்றுக்கிழமையுமே ஒரு பெரிய கலெக்ஷன் வந்துடும், வீக் டேஸ்லயுமே இதே மாதிரியே பெரிய வசூல் தேவைப்படுது. ஏன்னா இந்த படத்துக்கு ஒரு வாரம் தான் டைமு. அடுத்த வாரம் தளபதி விஜய் அவர்களோட ஜனநாயகன் வருது. ஸோ அதுக்கு இன்னும் ஒரு 4 நாள் 5 நாள் தான் இருக்கு. அது வரையும் தான் டைம் இந்த படத்துக்கு. அதுக்கப்புறம் இந்த படம் வந்து தியேட்டர்ல யாரும் போய் பார்க்க மாட்டாங்களா அப்படிங்கிறது கிடையாது. ஆனா ஜனநாயகனுக்கு தான் மோஸ்ட் ஆஃப் ஸ்கிரீன்ஸ் வந்து ஒதுக்குவாங்க. அந்த படம் தான் நிறைய ஸ்கிரீன்ஸ்ல ரிலீஸ் ஆகுது. அப்படிங்கும்போது டயானா, கட்டா குஸ்தி 2, இதே முரளி எல்லாத்துக்குமே ஆப்வியஸ்லி ஸ்கிரீன்ஸ் கம்மியாகும், ஷோஸ் கம்மியாகும். ஸோ இப்போதைக்கு இந்த படம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாதான் உண்டு. பார்ப்போம் வரப்போற நாட்கள்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. நீங்க எத்தனை பேர் இந்த படம் பார்த்துட்டீங்க, எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. ஜனநாயகன் ஒரு பக்கம் அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. ஓவர்சீஸ்ல அட்வான்ஸ் புக்கிங் இதுவரையும் எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்குன்னா, நார்த் அமெரிக்கால அதாவது பிரீமியர் பிளஸ் டே ஒனுக்கு சேர்த்து $418K 4 கோடிக்கு மேல. மலேசியால 1 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு ரிங்கிட்ஸ்ல, 2,40,00,000 இந்தியன் கரன்சிக்கு. யூகேல 110K பவுண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு, 1,42,00,000. ஆஸ்திரேலியால 84K ஆஸ்திரேலியன் டாலர்ஸ். பிரான்ஸ்ல வந்து 68K ஈரோ வந்து கலெக்ட் பண்ணிருக்கு, கிட்டத்தட்ட 75 லட்சம். ஜெர்மனில வந்து 23K ஈரோ, இது வந்து 26 லட்சம் கிட்ட. இது இல்லாம மற்ற நாடுகள்ல 70K US, அது ஒரு 67 லட்சம். டோட்டலா இந்த படம் அட்வான்ஸ் புக்கிங்ல 1 மில்லியனை கடந்திருக்கு, 1.06 மில்லியன். 10 கோடிக்கு மேல இந்த படம் வந்து ஓவர்சீஸ்ல மட்டுமே கலெக்ட் பண்ணிருக்குங்க. ஸோ ஜனநாயகன் வேர்ல்டு வைடு அட்வான்ஸ் புக்கிங்ல எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்குன்னு பார்ப்போம். இன்க்ளூடிங் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா எல்லாம் சேர்த்து. தமிழ்நாட்டுல 2,49,00,000. ரொம்ப கம்மியான ஷோஸ் ஓபன் பண்ணிருக்காங்க. அதுலயே அடிச்சு துவம்சம் பண்ணிடுச்சு. மோஸ்ட்லி எல்லா இடமே ஃபுல் ஆயிடுச்சு, ரிலீஸ் பண்ண எல்லா இடத்துலயுமே, அதாவது ஓபன் பண்ண எல்லா இடமுமே. கர்நாடகால 3,36,00,000, கேரளால 1,68,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 25 லட்சம், ஓவர்சீஸ்ல 10,19,00,000. ஸோ டோட்டலா வேர்ல்டு வைடு 17,97,00,000 இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல மட்டுமே கலெக்ட் பண்ணிருக்குங்க டே ஒன். அதாவது இந்த படம் யூஸ்வலா தளபதி விஜய் அவர்களோட படத்தோட கம்பேர் பண்ண முடியுமானா இல்ல. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு டேட்டா இருக்கு. இந்த படத்தை ஆல்ரெடி லீக்டுலயே ஃபுல் ஹெச்டிலே நிறைய பேர் 1.5 கோடி கிட்ட பேர் இந்த படத்தை பார்த்துட்டாங்க அப்படின்னு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு லீக்கான ஒரு படத்துக்கு இந்த அளவுக்கு அட்வான்ஸ் புக்கிங் ஆகுதுன்னா இது உண்மையிலே இந்தியாலே ஒரு பெரிய ரெக்கார்டு அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியும். ஸோ பார்ப்போம் வரப்போற நாட்கள்ல. இன்னும் 4 இருக்கு. போற போக்க பார்த்தா அட்வான்ஸ் புக்கிங்லேயே 30-40 கோடியை தாண்டி போயிடும் போல. ஸோ நீங்க எத்தனை பேர் புக் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. டே ஒன் இந்த படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணும் அப்படின்னு உங்களோட ப்ரெடிக்ஷனையும் கமெண்ட்ல போடுங்க. அடுத்ததா இந்த வருஷத்தோட மலையாளத்திலே ஹையஸ்ட் கிராசரான திருஷ்யம் 3 படத்தோட ஃபைனல் கலெக்ஷனை பார்த்துருவோம். ஸோ கேரளால 89 கோடியே 15 லட்சம், தமிழ்நாட்டில் 8 கோடியே 24 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 10 கோடியே 77 லட்சம், கர்நாடகால 14 கோடியே 15 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 6 கோடியே 24 லட்சம், ஓவர்சீஸ்ல 112 கோடியே 24 லட்சம். உலகம் முழுக்க இந்த படம் 240 கோடியே 79 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 100 கோடி. தியேட்டர்கள் ரைட்ஸுமே 100 கோடிக்கு தான் போயிருக்கு. 119 கோடிக்கு மேல ஷேர் வந்து தியேட்டரிக்கலாவும் இந்த படம் வசூல் ரீதியான ஒரு படம். அதை தாண்டி இந்த படம் டேபிள் ப்ராஃபிட்டே எக்கச்சக்கமா வந்திருக்கு. பெரிய ப்ராஃபிட்டபிள் மூவியா அமைஞ்சிருக்கு திருஷ்யம் 3. திருஷ்யம் 3 தான் இருக்கிறதுலே பெரிய ஹிட் திருஷ்யம் 1, திருஷ்யம் 2ஓட. ஸோ திருஷ்யம் 3, திருஷ்யம் 1, 2 அளவுக்கு இருந்ததா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப், ரஹ்மான்.